வணக்கம். தமிழகத்துல இன்னைக்கு பேசும் பொருளா இருக்கிறது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம செந்தில் பாலாஜியோட விஷயம். உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாரு, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதை அடுத்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாரு, முன்ஜாமீன் கிடைச்சிடுச்சு, வாங்கிட்டு ஹாயா வெளியே சுத்திட்டு இருக்காரு. தமிழக அரசுக்கு இது ஒரு பெருத்த ஏமாற்றம், தோல்வி அப்படின்னு கூட நினைக்கலாம். இருப்பினும் அவங்களுக்கு நிறைய கையிருப்புகள் இருக்கிறது. செந்தில் பாலாஜி சார்ந்த வழக்குகள் அவ்வளோ இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கு, நிலக்கரி ஊழல் வழக்கு, டாஸ்மார்க்லேயே இன்னும் அந்த 10 ரூபாய் வாங்குறது, இப்படி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். செந்தில் பாலாஜி மீது அவ்வளோ வழக்குகள் கைவசம் இருக்குது. அடுத்ததாக இவங்க என்ன எடுத்து பிரயோகிக்க போறாங்க அப்படின்றத தான் அவங்க டிவிகே அரசு எடுத்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்களும் அடுத்தது என்ன இந்த அரசு செய்ய போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வர் அவர்கள் 3ஆம் தேதி திங்கட்கிழமை கர்நாடகா மாநிலத்துக்கு செல்லக்கூடிய இருந்த பயணம் ரத்தாகி இருக்கு. அம்மாநிலத்து முதல்வரான சிவகுமார் அவர்கள் இங்கு தற்போது கால சூழ்நிலை சரியில்லாத இருக்கும் காரணத்தினால் உங்களது பயணத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், இங்கு வருவதற்குண்டான சூழ்நிலை இப்பொழுது இல்லை அப்படின்னு சொல்லி வர வேணான்னு சொல்லி தமிழக முதல்வருக்கு சொல்லியிருக்காரு. இந்த 2 விஷயமும் உங்களுக்கு புஷ்ன்னு போயிடுச்சு. இப்போ அடுத்த எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டு 5ஆம் தேதி. இந்த பட்ஜெட்ல என்னென்ன திட்டங்கள் புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த டிவிகே அரசு தரப்போகிறது, எந்த விதமான முன் அனுபவமும் இல்லாமல் முதல் முறையாக சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கலை சந்திக்க இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டம் இருக்கிறதா, மக்கள் போற்றக்கூடிய பாராட்டக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட் அமையுமா அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகள் மக்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. மக்களிடத்தில் மட்டுமல்ல, மக்களை விட ஆர்வமாக எதிர்கட்சிக்காரர்கள், எதிர்கட்சி சித்தாந்தம் உடையவர்கள் அத்தனை பேரும் இன்று தமிழக அரசு இந்த பட்ஜெட்டை எப்படி தாக்கல் பண்ணுகிறது, இதில் என்னென்ன அம்சங்கள் இருக்கிறது, கொண்டு வரப்போகிறார்கள் அப்படின்றத பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்க மக்களே, நீங்களும் உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அருள்ராம்.